நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க தவறான ஒரு முடிவு. எதுக்குடா இந்த மாதிரி பண்றாங்க? மல்லி ஏன் புரிஞ்சுக்காம, விஜய் புரிஞ்சுக்கிட்டாவே போதுமே, பிரச்சனை எதுவுமே இருக்காது, விஜய் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. ஆனா நம்ம மல்லி புரிஞ்சுக்காம நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நானே விஜய் விட்டு போயிடுறேன், விஜய் விட்டு போனா எல்லா பிரச்சனையும், விஜய் விட்டு போனா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா சொல்ல பார்க்கலாம். அடுத்தடுத்து விஜய்க்கு பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்துன்னு தான் இருப்பாங்க. இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம், இந்த பிரச்சனை வந்து எப்படி விஜயை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மல்லி யோசிச்சுக்கணும். என்னைக்குமே ஒருத்தரை விட்டு போறதுல எந்த ஒரு முடிவு இதுவும் ஆகாதுங்க. நம்ம விட்டு போறதோட தவிர்த்து அவங்க நமக்கு பிடிக்கலையா, ரெண்டு பேருக்கு ஒத்து வரலையா, அப்போ விட்டு போகலாம். ரெண்டு பேருக்கு பிடிச்சிருந்து யாரோ ஒருத்தருக்கு இப்படி சொல்லிட்டாங்க, ஐயோ அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி குத்திடுவாங்களா அப்படி குத்திடுவாங்களா பயந்துன்னு விட்டு போறது கோலத்தானா? கண்டிப்பா அது பாசம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அது பேர் பாசமே இல்லைங்க. 100% அது பேர் பாசம் இல்லை. அவங்க மேலே இருக்கிற அக்கறையில் தான் போகிறீங்க. அவங்களுக்கு திரும்ப பிரச்சனை வராது, திரும்ப சாவு வராதுன்னு கேரண்டி கொடுப்பீங்களா? கேரண்டி யாராலையும் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அதனால் இருக்கிற வரையும் சந்தோஷமாக பிடிச்சவங்க கூட வாழ்றது சந்தோஷமான வாழ்க்கை. அதை தான் நம்ம விஜய் விரும்புகிறாரு. இப்போ நம்ம மல்லி தவிர்க்கிறாங்க. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணா பொண்ணு இருக்காங்களா, அவங்க பாபு நாகு இவங்க 2 பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நாகு இருந்துன்னு எதுக்கு, அவனுக்கு காசு இல்லை, அதனால் இப்போ வந்து இதெல்லாம் கேட்குது. அதே காசுக்கிற போது ஒரு ஆளாக மதிச்சானா, நாங்கள் சீரெல்லாம் எட்டினாந்துங்க, அவங்க அக்கா தூக்கி போட்டு அடித்தாலே அப்போ தானே கேட்டானா, அப்போலாம் தெரியல, இப்போ தான் அவனுக்கு எல்லாம் தெரியுதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு அந்த மாதிரி பேசுகிறாங்க. முடிஞ்சு போச்சு, பழைய கதையை பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல, அடுத்து நடக்க போகிறத பற்றி நம்ம யோசிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதான் நம்ம பாபா இருந்தேன்னு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வரேன் கண்டிப்பாக, என் தங்கச்சி சந்தோஷமாக இருக்கிறது அதுதான் எனக்கு முக்கியம். உடனே நாங்கள் இருந்து மனசுக்குள்ளேயே முனங்கட்டுன்னு சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. விஜய் இதெல்லாம் கேட்டுன்னு தான் இருக்காரு. ஏன்னா அவுட் ஸ்பீக்கர் தான் இருக்குது. விஜய்க்கு மனசு கஷ்டமாக தான் ஆகுது. இருந்தாலும் நான் பண்ண இதுக்கெல்லாம் எனக்கு தேவை தான். ஏன்னா நான் இந்த அளவுக்கு அவங்கள ஹர்ட் பண்ணியிருப்பேன், எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருப்பேன் எங்கள் அக்கா பேச்சை கேட்டுன்னு. அப்போ அவங்கள நான் புரிஞ்சுக்கல, இப்போ அவங்க என்ன புரிஞ்சுக்கல, கொஞ்சம் லேட்டாகவும் புரிஞ்சுப்பாங்க. அதனால் எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை, மன வருத்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. கரெக்டாக விஜய் என்ன பண்ணுறது, காலம் நேரம் சூழல் எல்லாமே சேர்ந்து உங்களை துரத்தி அடிச்சுட்டு இருக்கு. இந்த சமயத்தில் யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுதான் ஆகணும், வேற வழி இல்லை. வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு சூழலில் தள்ளப்பட்டு இருக்கு. அதனால எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு ஒரு பக்கம் நாமும் நம்ம வாழ்க்கையை தொடர்ந்து ரன் பண்ண போகிறதுனால நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும், நாமளும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு பக்கம் திங்க் பண்ண இருப்போம். இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுது, என்னென்னலாம் கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு நாம் ஒரு பக்கம் போக வேண்டியதுதான் சொல்லிட்டு நான் நினச்சின்னு இருக்கேன். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன். மறுபக்கம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க புதுசாக தினசா ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க. என்னடா பிரச்சனை, என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஸ்கூல்லேருந்து வராங்களா, வந்த உடனே மல்லியம்மா கிட்ட போயிட்டு மல்லியம்மா இதை பண்ணலாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுனே கேட்டுன்னு இருக்காங்க. ஏன்னா மல்லி ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னது தெரிய வந்திருக்கு. உடனே மல்லி இருந்துன்னு வேறு வழி இல்லை, அந்த இடத்துல அவளை ஹர்ட் பண்ண முடியல, மல்லியால் கஷ்டப்படுத்த முடியல, ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு சரி ஓகேம்மா பண்ணுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிச்சின்னே சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்களால அந்த இடத்துல விருப்பத்தை வந்து தவிர்க்கவும் முடியல, வேறு எதுவும் சொல்லவும் முடியல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மல்லி தள்ளப்பட்டிருக்காங்க. மல்லிக்கு இப்போ கவலையெல்லாம் விஜய்க்கும் வெண்பாவும் பிரிஞ்சிருவாங்க, விஜய் ஜெயிலில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் விஜயால் வெளியே வர முடியாது. நம்மக்கிட்ட என்ன காசு இருக்குது, அவங்கக்கிட்ட செல்வாக்கே இருக்குது. செல்வாக்கு என்ன தான் செல்வாக்கு இருந்தாலும் உண்மைன்னு ஒன்று இருக்குது, ஆண்டவன் ஒன்று இருக்குது, எல்லாமே சேர்ந்து நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன நடக்க போகுது, அதுக்கு மாறாக நடக்க போதா மாற்றமாக நடக்க போதான்னு சொல்லிட்டு தெரியல. எல்லாமே நல்லபடியாக நடந்தால் எல்லாருக்கும் நல்லதுதாங்க. ஆனால் எப்படி நடக்கும், ஏது நடக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் எதுவும் அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட முடியாது. பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுது, எப்படியெல்லாம் வரப்போகுது, அதை எப்படியெல்லாம் தவிடுபடியாக்கி இவங்க முன்னிலைக்கு வரப்போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து உடனுக்குடன் நாம் ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லியம்மா ஓகே சொன்னதும் விஜய் அப்பா கிட்ட போய் முத்த கொடுத்து, விஜயப்பா நான் ஓகே வாங்கிட்டேன் இப்போ சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். விஜய் தான் சந்தோஷம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் விஜய்க்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. என்னடா இது, நம்ம இவ்வளோ இது பண்ணி மல்லி நம்மளை ஏற்றுக்க மாட்டேன்றாலே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வருத்தம் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், போந்த நம்பருக்கு தருகிறேன்.